வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்தபவனந்தரோட தினசரி தெய்வீக தொகுப்பு அதிலிருந்து அக்டோபர் 4ஆம் தேதிக்கான ஒரு பகுதியை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. கண் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இதை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேச போறோம். பொதுவா கண் அப்படின்னு சொன்னா நமக்கு உடல் உறுப்பு தான் டக்குன்னு ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா இந்த பகுதி கண்ணை வெறும் பார்க்குற கருவியா மட்டும் பார்க்காம அதை தாண்டி அறிவு, ஞானம், ஏன் பிரபஞ்சத்தோட கூட சம்பந்தப்படுத்தி பார்க்குது. அப்போ இதோட உள்ளார்ந்த செய்தி என்னவா இருக்கும்? கண் பத்தின நம்ம புரிதலை இது எப்படி ஆழமாக்குது? இதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க கொடுத்த இந்த பகுதியை வச்சு இதுல இருக்கிற ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் தோண்டி பார்ப்போமா? இந்த பகுதி ஒரு பவர்ஃபுல்லான வேண்டுதலோட ஆரம்பிக்குது. இறைவா, நீ என் கண்ணில் ஒளியாக இருக்கிறாய். பிரபஞ்சத்தின் கண்ணாக உன்னை காணும் கண்ணை நான் பெற அருள்வாயாக. இது கேட்கும்போதே இது சாதாரண பார்வைன்னு தோணுதே. கண்ணில் ஒளிங்கிறது சும்மா வெளிச்சமா இல்ல வேற எதுவும் அர்த்தம் இருக்கா? அதோட பிரபஞ்சத்தோட கண்ணா இறைவனை பார்க்குற கண் கேட்கறது அது என்னவா இருக்கும்? ஆமா, ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமா இது அந்த பிசிக்கல் லைட்ட மட்டும் சொல்லல. கண்ணில் ஒளிங்கிறது ஒருவேளை உள்ள இருக்கிற ஆன்மாவோட ஒளியா இருக்கலாம், இல்லனா அறிவோட பிரகாசமா இருக்கலாம். அதாவது நம்ம பார்வை தெளிவா ஞானத்தோட இருக்கணும்னு கேக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் பிரபஞ்சத்தோட கண்ணா இறைவனை பார்க்கறது. அது இந்த முழு படைப்போட இயக்கம், அதோட ஒழுங்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய உண்மைய, அந்த இறை சக்திய புரிஞ்சுக்கிற ஆற்றலை கேட்கிற மாதிரி தோணுது. வெறும் கண்ணால பார்க்க முடியாத ஒரு மெய்ப்பொருள அத பார்க்கிற சக்தி வேணுங்கிற ஒரு தேடல் இது. ஓ, அப்போ இந்த பார்வைங்கிறது வெறும் பௌதிக பார்வை இல்லைன்னு முதல் வரியிலேயே தெளிவாயிடுது. அடுத்ததா கண் அறிவின் முக்கிய உறுப்புன்னு சொல்றாங்க. இது ஓரளவுக்கு புரியுது. நாம உலகத்தை பார்க்கறது, படிக்கிறது, அனுபவிக்கிறது, இதுக்கெல்லாம் கண்ணு ரொம்ப முக்கியம்தான். ஆனா இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? மத்த புலன்களோட ஒப்பிடும்போது? உண்மைதான். நம்ம பஞ்சேந்திரியங்கள்ல கண்ணுக்கு ஒரு தனி இடம் உண்டு. நம்ம கத்துக்கிற அறிவுல பெரும் பகுதி கண் வழியா தான் வருது இல்லையா? ஒரு விஷயத்த படிக்கிறது, ஒரு காட்சிய பார்க்கறது, ஒருத்தரோட முகபாவனைகளை கவனிக்கிறது, இப்படி அறிவு கிரகிப்புல கண்ணோட பங்கு ரொம்ப அதிகம். மத்த புலன்கள் கேட்கறது, நுகர்றது, சுவைக்கிறது, தொடுறது ஒவ்வொன்றும் முக்கியம்தான், மறுக்கல. ஆனா இந்த காட்சி புலன் இருக்குல்ல, விஷுவல் சென்ஸ், அது மூலியமா வர தகவல்களும் புரிதலும் ரொம்ப அதிகம். அதனாலதான் கண் அறிவின் முக்கிய உறுப்பு அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருக்கலாம். இது தகவல்களை உள்ள கொண்டு வர்ற ஒரு வாசல் மாதிரி. சரி சரி, கண் அறிவின் வாசல்ங்கிறது புரியுது. ஆனா அடுத்த வரி இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுதே. உள்ளிருக்கும் பொருள் கண்ணின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறது. இந்த உள்ளிருக்கும் பொருள், இன்னர் ஸ்டஃப், அது என்னவா இருக்கும்? ஒருத்தரோட எண்ணங்களா, உணர்ச்சிகளா, இல்ல ஆன்மாவா? இது எப்படி கண் வழியா வெளிப்படும்? நடைமுறையில இதை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு முக்கியமான கருத்து. ஆமா, உள்ளிருக்கும் பொருள் இத நாம பல விதமா பார்க்கலாம். அது ஒருத்தரோட உண்மையான குணம், அவங்களோட மனநிலை, எண்ண ஓட்டம், ஏன் அவங்களோட ஆன்மீக நிலை, இதெல்லாம் கூட இருக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அது மாதிரிதான் ஒருத்தரோட நேர்மை, கள்ளத்தனம் இல்லாதது, கோபம், அன்பு, பயம், இது மாதிரி பல உணர்வுகள் அவங்க பார்வையில, கண்ணோட அசைவுகள்ல வெளிப்படுறத நம்ம பாக்குறோம். ஒருத்தர் பொய் சொல்லும்போது கண்ணை நேரா பார்க்க தயங்குறதும், இல்லன்னா உண்மையான அன்பு, கருணை, இதெல்லாம் பார்வையில தெரியறதும் கவனிச்சிருப்போம். அந்த வகையில பார்த்தா கண்ணுங்கிறது வெறும் பார்க்கிற உறுப்பு மட்டும் இல்ல, உள்ள இருக்கிறத வெளிக்காட்டுற ஒரு ஜன்னல் மாதிரியும் வேலை செய்யுது. ஆமா, ஒருத்தரோட ஆளுமையோட பிரதிபலிப்பா கூட கண் இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். கண்ணே பேசுன்னு கூட சொல்லுவாங்கல்ல, அது இந்த இடத்துல தான் போல. சரி, மனுஷனோட கண்ணை பத்தி பேசிட்டோம். அடுத்து இயற்கையை பத்தி ஒரு ஆச்சரியமான கருத்து வருது. இயற்கை குருடல, அது கண்களை உடையதுன்னும் இதோட துல்லியமான செயல்பாடு. அதாவது காலம், இடம், காரணத்தோட அது இயங்குற விதம், அது அறிவின் கண்ணை கொண்டிருக்கிறத காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கைக்கு எப்படி கண் இருக்க முடியும்? இது ஒரு உருவகமா சொன்னாலும் இதோட ஆழமான பொருள் என்ன? இது ரொம்ப ஆழமான ஒரு பிலசாபிக்கல் பார்வை. இங்க கண்ங்கிறது அந்த பிசிக்கல் உறுப்பை சொல்லல, இயற்கையோட செயல்பாடுகளை கவனிச்சோம்னா, சூரியன் உதிக்கிறது, மறையறது, பருவங்கள் கரெக்டா மாறி வர்றது, ஒரு விதை பெரிய மரமா வளர்றது, கோள்களெல்லாம் அதோட பாதையில சுத்துறது, கடல் அலைகள் சீரா ஏறி இறங்குறது, இது எல்லாத்துலயும் ஒரு தாளம், ஒரு ஒழுங்கு, ஒரு கணக்கு,
ஒரு அறிவுபூர்வமான கட்டமைப்பு இருக்கிறத பாக்குறோம். இது ஏதோ குருட்டுத்தனமா சும்மா நடக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு பதிலா ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோட, ஒரு அறிவு இல்லனா பிரக்ஞையோட அடிப்படையில தான் இது இயங்குற மாதிரி தோணுது. இந்த உள்ளார்ந்த ஒழுங்கு, இந்த நீதியத்தான் ஆசிரியர் இயற்கையின் கண் இல்லனா அறிவின் கண் அப்படின்னு உருவகப்படுத்துறாரு. அதாவது பிரபஞ்சம் ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ன்றத குறிக்குது. ஓ, அப்படியா? இயற்கையோட இந்த ஒழுங்கும் நியதியும் தான் அதோட அறிவின் கண் அப்படின்னா, மனுஷனுக்கும் இதே மாதிரி ஒரு அறிவின் கண் இருக்கணும் இல்லையா? அதை நோக்கி தான் இந்த பகுதி போகுதுன்னு நினைக்கிறேன். இதோ ஒரு மையமான வரிய வருது பாருங்க. மனிதனுக்கு புறக்கண்ணை விட அகக்கண்ணே முக்கியமானது. இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. புறக்கண் இல்லனா உலகத்தே பார்க்க முடியாதே, படிக்க முடியாது, நடக்க முடியாது, டெய்லி வேலைகளை செய்யவே கஷ்டப்படுவோமே. அப்படி இருக்கும்போது அதை விட அகக்கண் எப்படி முக்கியமாகும்? இது நடைமுறைக்கு ஒத்து வராத மாதிரி தெரியலையா? நல்ல கேள்வி. இது மேலோட்டமா பார்த்தா முரணாதான் தோணும். புறக்கண்ணோட முக்கியத்துவத்தை யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பகுதி என்ன சொல்ல வருதுன்னா, புறக்கண் நமக்கு உலகப் பொருட்களை காட்டுது, வழி காட்டுது, தகவல்களை தருது. சரி. ஆனா அந்த தகவல்களை எப்படி யூஸ் பண்றது, எது சரி எது தப்பு, எது நல்லது எது கெட்டது, எது நிலைக்கும் எது நிலைக்காது இப்படின்னு பகுத்தறிஞ்சு வாழ்க்கைய சரியான வழியில கொண்டு போக உதவுறது எது? அதுதான் அகக்கண். வெறும் பாக்குறது மட்டும் பத்தாது. எதை பாக்குறோம், எப்படி பாக்குறோம், அது மூலமா என்ன ஞானத்தை அடையறோங்கிறது தான் முக்கியம். அகக்கண்ணுங்கிறது இந்த பகுத்தறியற ஆற்றல், இந்த பண்பட்ட பார்வை, இந்த ஞானப் பார்வை. இது இல்லன்னா புறக்கண் இருந்தும் என்ன பிரயோஜனம்? வெறும் காட்சிகளை பாக்குறது மட்டுமே வாழ்க்கை இல்லையே. நீங்க சொல்றது அந்த அகக்கண்ணோட முக்கியத்துவத்தை புரிய வைக்குது. இந்த பகுத்தறியற திறன், ஞானப்பார்வை, இதுதான் அகக்கண்ணன் சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம பேசுறோமே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சிசார் நுண்ணறிவு இல்லனா கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன சிந்தனை, இதுக்கும் இந்த அகப்பார்வைக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு. அகக்கண்ணுங்கிறது ஒரு வகையில இந்த மாடர்ன் கான்செப்ட்களோட ஆணிவேர்னே சொல்லலாம். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? நம்ம உணர்வுகளையும் மத்தவங்க உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறது. இதுக்கு நம்மள நாமளே அறியற ஒரு அகப்பார்வை தேவை. கிரிட்டிக்கல் திங்கிங்னா தகவல்களை அப்படியே ஏத்துக்காம அது சரியா தப்பா, பின்னணி என்ன, விளைவு என்னன்னு ஆராய்ஞ்சு முடிவு பண்றது. இதுவும் ஒரு விதமான பகுத்தறியற அகப்பார்வைதான். ஆக அகக்கண்ணுங்கிறது வெறும் ஆன்மீக வார்த்தை மட்டும் இல்ல. அது டெய்லி லைஃப்ல நமக்கு தேவையான மெச்சூரிட்டி, கிளாரிட்டி, சரியான முடிவெடுக்கிற திறமை இதெல்லாம் குறிக்குது. இந்த அகக்கண்ணோட முக்கியத்துவத்தை இன்னும் அழுத்தமா சொல்லத்தான் அடுத்து திருவள்ளுவரோட மேற்கோள் வருதா? பண்புடையா மட்டுமே கண்ணுடையவர் எனப்படுவர், மற்றவர்கள் புண்களை ஒத்த 2 துளைகளை உடையவர்கள். அடையப்பா, என்ன ஒரு கடுமையான ஆணித்தரமான கருத்து. பண்பு இல்லாதவங்களோட கண்களை வெறும் புண்கள்னு சொல்றாரு வள்ளுவர். இது ரொம்ப ரொம்ப வலிமையான உருவகம். ஏன் இவ்ளோ கடுமையா சொல்லணும்? வள்ளுவரோட இந்த குறள் அகக்கண்ணோட அவசியத்தை இதைவிட தெளிவா சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றார்? பண்பு, அதாவது நல்ல குணங்கள், ஒழுக்கம், இரக்கம், நீதி உணர்வு, பக்குவம், இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் உண்மையிலே பார்வை உள்ளவங்க, அவங்க தான் கண்ணுடையவர்கள். இந்த பண்புகள் இல்லாதவங்க கிட்ட இந்த உலகத்தை பார்க்க 2 கண்கள் இருக்கலாம். ஆனா அது உண்மையான கண்கள் இல்ல. அது முகத்துல இருக்கிற ஆறாத அர்த்தமில்லாத புண்களை போன்ற துளைகள் என்றார். ஏன் இவ்ளோ கடுமை? ஏன்னா பண்பில்லாத பார்வை, வெறும் பிசிக்கல் பார்வை, அது தீமைக்கும் துன்பத்திற்கும் அறியாமைக்கும் தான் வழிவகுக்கும். அதனால பயனில்ல. அது ஒரு குறைபாடு, ஒரு வடு அப்படிங்கறத உணர்த்தத்தான் அவ்ளோ கடுமையான வார்த்தைகள். புண்ணுங்கிற வார்த்தை உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அப்படியானா வள்ளுவர் பார்வையில வெறும் பார்க்கறது மட்டும் போதாது, எப்படி பார்க்கறோம், என்ன குணங்களோட பார்க்கறோங்கிறது தான் முக்கியம். அந்த பண்புடைமை தான் உண்மையான கண் அப்படிங்கிறாரா? அந்த பண்புடைமைனா என்ன, அதை எப்படி வளர்த்துக்கிறது? ஆமா, பண்புடைமை தான் உண்மையான கண். அந்த பண்புடைமைங்கிறது வெறும் நல்ல நடத்தை மட்டும் இல்ல. அது ஒரு ஆழமான புரிதல், ஒரு பக்குவப்பட்ட மனநிலை, எது சரி எது தப்புன்னு உணர்றது, நியாயமா நடக்கிறது, மத்த உயிர்கள்கிட்ட அன்பு காட்டுறது, தன்னடக்கம், நன்றி உணர்வு, பிறர் துன்பம் கண்டு இறங்குறது, இதெல்லாம் சேர்ந்தது தான் பண்புடைமை. இந்த பண்புகளோட வெளிச்சத்துல தான் உலகத்தையும் வாழ்க்கையும் பார்க்கணும். அப்பதான் அது உண்மையான பார்வையா, அகக்கண் திறந்த நிலையா இருக்கும்.
இந்த பண்புகளை வளர்க்கறதுங்கிறது ஒரு தொடர் முயற்சி. கல்வி, நல்லவங்க கூட சேர்றது, சுய பரிசோதனை, தியானம், அறநெறிகளை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் பண்புடைமைய, அதாவது அகக்கண்ணை திறக்க உதவுற வழிகளா இருக்கலாம். வள்ளுவர் இத ஒரு அடிப்படை தகுதியாவே பார்க்கறார். இப்ப புரியுது. அப்போ இந்த பகுதி முழுக்க ஒரு வட்டமா இணையிற மாதிரி தெரியுது. ஆரம்பத்துல இறைவா என் கண்ணில் ஒளியாக இருன்னு வேண்டினது இந்த ஞான ஒளியத்தான். பிரபஞ்சத்தின் கண்ணாக உன்னை காணும் கண்ணைத்தான்னு கேட்டது இயற்கையோட ஒழுங்கு, நியதி. அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய உண்மையா அறிய உதவுற இந்த பண்பட்ட அகப்பார்வையத்தான். சரிதானே? மிக சரியா கனெக்ட் பண்ணீங்க. அந்த வேண்டுதல் வெறும் பிசிக்கல் பார்வைக்கானதில்ல. அது ஞானத்துக்காக, தெளிவுக்காக, உண்மையை அறியிற ஆற்றலுக்காக செஞ்ச வேண்டுதல். பிரபஞ்சத்தோட இயக்கத்துல இருக்கிற அந்த இறைத்தன்மை, அந்த அறிவார்ந்த ஒழுங்கு வெறும் புறக்கண்ணால மட்டும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு இந்த பண்பட்ட பகுத்தறியற அகப்பார்வை, அந்த அறிவின் கண் திறக்கணும். இயற்கைக்கே ஒரு அறிவின் கண் இருக்கிற மாதிரி மனுஷனும் தன்னோட அறிவின் கண்ணை, அதாவது அகக்கண்ணை திறந்து அதன் மூலமா வாழ்க்கையோட நோக்கத்தையும் உண்மையும் அறியணும். இதுதான் இந்த பகுதியோட மையக் கருத்து. அந்த அகக்கண் திறக்கும் போது புறக்கண் பார்க்கிற காட்சிகளோட ஆழமான அர்த்தங்களும் புரிய ஆரம்பிக்கும். சுவாமி சித்பவானந்தரோட இந்த பகுதியிலிருந்து நாம இன்னைக்கு ஆழமா பார்த்த விஷயங்களை ஒரு தடவை தொகுத்துக்கலாம். 1. கண்ணுங்கிறது வெறும் பார்க்கிற உறுப்பு மட்டும் இல்ல, அது அறிவு பெற முக்கிய வாசல், உள்ள இருக்கிற இயல்ப வெளிக்காட்டுற ஜன்னலும் கூட. 2. இயற்கையோட செயல்பாடுகள்ல இருக்கிற ஒழுங்கும் நியதியும் அதோட அறிவின் கண்ணை காட்டுது. 3. மனுஷனுக்கு உலகப் பொருட்களை காட்டுற புறக்கண்ணை விட நன்மை தீமைய பகுத்தறிஞ்சு ஞான வழியில நடத்துற அகக்கண், அதாவது ஞானக்கண் இல்லனா பண்பட்ட பார்வை, அதுதான் ரொம்ப முக்கியம். 4. திருவள்ளுவர் பார்வையில இந்த பண்பட்ட பார்வை உள்ளவங்க தான் உண்மையான கண்ணுடையவர்கள். மத்தவங்க கிட்ட இருக்கிறது கண்கள் இல்ல, வெறும் புண்களை போன்ற துளைகள் தான். அருமையான தொகுப்பு. அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ இந்த அகக்கண் பண்புடைமை பத்தின சிந்தனையோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி வருது. வள்ளுவர் சொல்ற அந்த புண்களை போன்ற துளைகளுக்கும் உண்மையான அகக்கண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப ஆழமானது இல்லையா? அந்த அகக்கண்ணை திறக்க, பண்புடைமையை வளர்க்க கான்கிரீட்டான வழிகள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பகுதி தியானம், சுய பரிசோதனை, அறநெறிகள், இரக்கம் இதெல்லாம் கோடிட்டு காட்டுது. இது தவிர அன்றாட வாழ்க்கையில நாம எப்படி இந்த அகப்பார்வையை கூர்மைப்படுத்திக்கலாம்? ஒருவேளை நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஆழமான பாடங்களை பார்க்க முயற்சி செய்யறதா, இல்லனா நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் தொடர்ந்து கவனிச்சு சீர்தூக்கி பார்க்கிறதா? இந்த அகக்கண்ணை திறக்கிற பயணம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா இருக்கும். இந்த பகுதியை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு உங்களுக்கான வழிகளை நீங்க தொடர்ந்து ஆராயலாம். கண் அப்படிங்கிற ஒரு சின்ன சொல் இவ்வளோ ஆழமான தத்துவங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் உள்ளடக்கி இருக்குங்கிறத இந்த உரையாடல் நல்லா காட்டுச்சு. இந்த சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.